இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிடுங்க, ஹைப் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணி வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ ஆல். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிரைண்டரில் மாவு அரைக்கிறது. அதுவும் என்ன ஊற வச்சு அரைக்கிறேன்னு தெரியுமா? வரகு தாங்க. கமெண்ட்டில் அதிகமாக சொல்லியிருந்தீங்க வரகு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் வரகு வேறு வாங்கி வச்சுருந்தேன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இன்னும் வரகை கஞ்சியாக போட்டு வீடியோ போட்டேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொல்கிறோம் நீங்கள் கேட்கவே மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்காக இந்த வரகெல்லாம் ஊற வச்சு அப்படியே இட்லி தோசைக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. உளுந்து பாதி அரைஞ்சதுக்கப்புறம் வரகையும் அதில் போட்டுட்டு உப்பையும் போட்டு அப்படியே நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ பையனை அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி ஊற்றிட சொன்னேன். அழகாக அவன் ஊற்றிட்டான். ஊற்றிட்டு அந்த கிரைண்டரெல்லாம் நல்லா கழுவி வச்சுட்டாங்க. நான் கடையில் அரைக்கிறதுக்கு கொடுத்ததில் குவான்டிட்டி அதிகமாக இருக்குங்க. ஆனால் வீட்டில் நம்ம அரைக்கிறப்போ ரொம்ப அதிகமாக போட்டு ஊற வச்சு அரைக்க முடியாது. அதுக்காக கொஞ்சம் கம்மியாகவே போட்டு இன்றைக்கி அரைச்சாச்சு. ஏன்னா வரகு அவ்வளோதான் இருந்தது. அதை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அரைச்சி மூடி வச்சாச்சுங்க. நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்கிறதுன்னு யோசித்தேன். கோதுமை தோசையை ஊற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணினேன். நேற்று காலையிலக்கு நான் வச்சுருந்தேன் இல்லைங்க முள்ளங்கி சாம்பார், நான் வீடியோ கூட போட்டிருப்பேன். அந்த சாம்பார் மிச்சம் இருந்ததுங்க. அதுக்கு தான் கோதுமை தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேன். எனக்கு ஒவ்வொரு தோசையாக ஊற்றி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஏதோ ஒரு சிந்தனையில் இந்த மாதிரி பண்ணிட்டேங்க. பெரிய பையன் நானே ஊற்றுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். வேண்டாண்டா நீ சாப்பிடு, நான் ஊற்றி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த தோசை ஊற்றுறப்ப தலை பயங்கரமாக சுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எப்படா இதை முடிச்சுட்டு வெளியில் வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சில தோசைகள்லாம் கருகி வேற போயிருச்சு. வரகு போட்டு அரைச்ச மாவில் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுச்சுங்க. ஆனால் காலையில் அதை நம்ம பார்க்குறப்ப அசந்தே போயிட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குன்னு. மாவு ரொம்ப நல்லா வந்திருக்குங்க, அழகாக இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த காட்ட போகிறேன். பாருங்கள் என்னன்னு தெரியுதா? வெந்தய கீரைங்க. லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பாசிட்டிவ் எனர்ஜி வரணுன்றதுக்காக வெந்தயத்தை ஊற வச்சு இதை வளர்க்க போகிறேன் அப்படின்னு போட்டிருந்தேன். ஆனால் வெந்தயக்கீரை வரவே இல்லைங்க. நீங்கள் கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்க வெந்தயக்கீரை என்னாச்சு அப்படின்னு. அந்த கீரையில் நடுவில் மட்டும் காஞ்சு போய் சுற்றி மட்டும் வளர ஆரம்பிச்சிது. அதனால் நெக்ஸ்ட் டைம் எந்த ஒரு ஃபெயிலியரும் இல்லாமல் கரெக்டாக வந்து வளர்த்து நம்ம காட்டணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த கீரையை நான் வளர்த்தேங்க. சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த கீரையை நாளைக்கு சட்னி அரைச்சி நான் வீடியோ போடுறேங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கீரை கிடைக்கிற மாதிரி இந்த கீரையை நான் இனி வளர்க்க போகிறேங்க. இலையில் ஒட்டியிருந்த அந்த வெந்தயத்தோல் நான் இப்படி பண்ணுறதுனால அழகாக உதிர்ந்து வருதுங்க. இதுக்காகனாலும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த கட் பண்ண இந்த கழிவுகளை மறுபடியும் உரமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் நான் மண் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி காலையில் எடுத்த இந்த வீடியோவையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் கமெண்ட்ல எல்லாம் சொல்லியிருந்தீங்க பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலையே இந்த காயை க்ளீன் பண்ணுறது தாங்க. என்னால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண முடியலைங்க. அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட்டரில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் தெரியுமாங்க? பீன்ஸ் பொரியல் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு நான் சமைக்கிறத அழகாக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி சூப்பராக கலர்ஃபுல்லாக காட்டிகிட்டு இருக்கேன் ஜூமிங்கில். இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சோம்னா போதுங்க. உடனே வெந்துடும். ஏன்னா நமக்கு அதுக்கு மேலே வேக வைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம மைல்டாக சின்ன சின்ன பீஸாக தானே இதை கட் பண்ணியிருக்கோம். சத்துக்கள்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக சிம்மில் வச்சு வேக வச்சுட்டேங்க. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? அவரைக்காயை பொரியல் பண்ண போகிறேங்க. இந்த அவரைக்காய் வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆச்சுங்க. இது ஒரு மாதிரி கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதையும் இன்னைக்கு செஞ்சாகணுன்றதுக்காக தான் எடுத்து செய்கிறேன். இந்த அவரைக்காயில் எல்லா பயிர்களும் முத்தி போன மாதிரி தாங்க இருக்குது. நான் ஏன் தெரியுமாங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சில நேரங்களில் வேக வச்சு கொடுத்துட்றேன். என்னால் நின்று சமைக்க முடியலைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். அதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் இந்த நேரம் நின்றுட்டு சமைக்கிறப்போ ஒரே ஒரு காலில் தாங்க நின்றுட்டு நான் சமைக்கிறேன். படாத பாடு பட்டுட்ருக்கேன். அதை உங்களுக்கு சொல்ல முடியல. அதே கடாயை கழுவிட்டு இந்த அவரைக்காயையும் போட்டு அதே மெத்தடில் பொரியல் பண்ணுறேங்க. உப்பும் மஞ்சத்தூளும் மட்டும்தான் போட்டிருக்கேன். காரத்துக்கு மிளகாய்த்தூள் போடலைங்க. இதையும் மூடி வச்சு வேக வைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க வரகை இட்லிக்கு ஊற வச்சு காலி பண்ணிட்டேன். ஆனால் திணை இருக்குது. இந்த திணை பசங்களுக்கும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லதுன்னு தானே சொல்லுவாங்க. இதை வந்து கஞ்சியாக போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இதை இப்போ நான் கஞ்சி போட போகிறேங்க. அந்த வரகை மாவு அரைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன்னா அந்த வரகை நான் இன்னும் ஒரு 4 தடவை கஞ்சியாக போட்டு நான் சமைச்சு யூஸ் பண்ணியிருப்பேன். அதை ஒரே நேரத்துக்கு நம்ம மாவை அரைச்சிட்டோமே, 2 வேளைக்கு தானே அதை நம்ம சமைச்சு சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதிகமாக அரிசி சாதம் மட்டுமே பசங்க சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த வரகு திணையெல்லாம் நான் யூஸ் பண்ணினேங்க.
நான் நின்றுட்டு இதை சமைக்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இது எந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும்னு. அதனால தான் எவ்வளோ சீக்கிரமா சமைச்சிட்டு கிச்சன்ல இருந்து வெளியில வரலான்ற மாதிரி இருக்கும். தேங்காவோட சீரகம் கருவேப்பிள்ளை போட்டு நல்லா அரைச்சு அதை இந்த பொரியலுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. 2 பொரியலுக்கும் பாதி பாதி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, சூப்பராக பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன்ல. இதில் நீங்கள் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே சொல்லிட முடியாது, அந்த அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன்னு நான் நம்பிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு 2 பசங்களுக்கும் லஞ்சு கட்ட தேவையில்லைங்க. ஏன்னா பெரிய பையனுக்கு இன்னைக்கு ஃபேர்வெல் டே இருக்குது, மதியத்துக்கு மேலே நடக்குதுங்க. சின்ன பையனுக்கு இன்னைக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தான் ஸ்கூல். அதனால் மதியத்துக்கு அவன் வீட்டுக்கு வந்துடுவான். இவன் மதியத்துக்கு மேலே ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க பெரியவன். பாருங்க எவ்வளோ சூப்பராக அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது இதை பசங்களுக்கு வச்சு சூப்பராக அப்படியே செம்ம ஹெல்த்தியாக நான் கொடுக்க போகிறேங்க. எப்போவுமே டாக்டர் சொல்கிறது நம்ம சாப்பாட்டை விட காய்கறிகளை அதிகமாக வச்சு கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக தான் நான் காய்கள் கொஞ்சம் கம்மியாக செய்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் காய்கள் தான் நான் அதிகமாக வச்சு கொடுப்பேன். இந்த கஞ்சியில் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காயை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பார்த்தீங்களா நான் எனக்கு எவ்வளோ தாராளமாக காய் வச்சு சாப்பிட்றேன்னு. ஏன்னா நானும் சாப்பிட்டாகணும் அப்படின்றதுனால. இன்னைக்கு சமைச்சது போல் டெய்லி என்னால் சமைக்க முடியுமான்னு சொல்ல முடியாதுங்க. என்னோட கணக்கு என்ன தெரியுமாங்க, இப்போ இந்த கஞ்சியோட இந்த பொரியலை தனியாக வச்சு சாப்பிட்றதுனால என்ன நடந்துரும், இந்த திணையோட இந்த காய்களை வேக வச்சு கொடுத்தாலும் ஒரே டேஸ்ட்டில் தானே இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். எப்படியோ இன்னைக்கு சூப்பராக சமைச்சு உங்களுக்கு வீடியோ காட்டிட்டேன். அதில் ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. எல்லாம் சரிதான், அந்த புரோட்டீன் எங்கம்மா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. இன்னைக்கு மதியத்துக்கு பிள்ளைங்க சாப்பிட்றதுக்காக பாசி பயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதை முளை கட்டி வச்சு அதை வேக வச்சு பசங்களுக்கு கொடுக்க போகிறேங்க. அவங்களுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்க முடியலைன்னா ஒன்று என் உடம்பு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கலாங்க, இல்லைன்னா டாக்டர் இதை சேர்த்துக்க கூடாது அதை சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னது காரணமாக இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி வீட்டோட மொத்த செலவும் என்னோட ஓரால் தலையில தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்க கொடுக்குற ஹைப் ஆப்ஷன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுத்துக்கோங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.